ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேமியா வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறோம். அப்படி எப்படி செய்கிறதுங்கிறத டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கொஞ்சம் போல் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லி புதினா இலை, ஒரு ஹாஃப் லெமன், கூடவே 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை கையில் இல்லைன்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றி செய்யுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சட்டுன்னு உங்களுக்கு வதங்கி வந்துடும். இது வதங்கின உடனே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா தக்காளி, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அதனால் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். ஸோ சீக்கிரமாக தக்காளி உங்களுக்கு நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம மல்லி புதினா கொஞ்சமாக போல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கேரட் பீன்ஸ், இது கூட நீங்கள் பட்டாணி சேர்க்குறா இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு இந்த ஹீட்லேயே பொடியாக கட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே வெந்து வந்துடும். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நம்ம பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, அது கூடவே காரத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது மட்டும் போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போன உடனே நம்ம இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் நான் சேமியா எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிற இந்த சேமியாவுக்கு இது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஊற்றிட்டு இது கூட ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பவும் நீங்கள் ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து உங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு வற்றிடும். இப்படியே ஓப்பனில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி தம்மில் விட்டுருங்க. அதாவது நம்ம பிரியாணி எல்லாம் செய்யும்போது தம்மில் விடுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பொலன்னு உங்களுக்கு சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடும். சூப்பராகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் நான்வெஜ் எதுவும் வாங்க முடியலன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி சேமியா பிரியாணி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடியை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.